எல்லோருக்கும் ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சாரா, சைனிங் ஆஃப் ஜைரா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரிட்டியான ஒரு மேக்கப் லுக்கு. ஸோ இது வந்துட்டு செல்ஃபாக எப்படி கொஞ்சோண்டு ப்ராடக்ட்ஸ் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. ஃபைனல் இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான கொஞ்சோண்டு ப்ராடக்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க, கொஞ்சோண்டு ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு சிம்பிளான மேக்கப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் பார்ட் வந்து லென்ஸ் ஃபிக்ஸிங். ஸோ லென்ஸ் நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு ஃப்ரெஷ் லுக்கோடது ஃப்ரெஷ் லுக் அப்படிங்கிற பிராண்டில் இருந்து நான் இந்த லென்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஒரு க்ரீன் கலர் லென்ஸு. ஸோ இது வந்து ஒரு 1 டே யூஸ் பண்ணலாம், 24 hours. பட் எப்போ தேவையோ அவ்வளோ நேரம் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுறது நமக்கு நல்லது. ஸோ லென்ஸ் எதுக்காக போடுறோம்? ஸோ லென்ஸ் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, ஒன்று கொஞ்சம் நம்மளோட ஃபேஸ் வந்து ஒரு அட்ராக்டிவாக, நிறைய பேரில் எப்போவுமே நம்மள ஒருத்தர் பார்த்து பேசும்போது நம்ம கண்ணை பார்த்து தான் பேசுவாங்க. ஸோ அப்போ நம்மளோட கண் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தால் ஸோ அந்த ஒரு ஐ கான்டாக்ட் வந்து நல்லா கிடைக்கும். அது வந்து ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து கண் வந்து கொஞ்சம் பெருசாக, என்ன மாதிரி குட்டி கண் உள்ளவங்களுக்குலாம் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். ஸோ அதுக்காக தான் லென்ஸ் போடுறோம். ஸோ லென்ஸ் ஃபிக்ஸர். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லென்ஸை கையில் போடுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 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 ஃபிக்ஸர் வந்துட்டு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு க்யூட் பாக்ஸில் கிடைக்கும், அமேசானில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே ஹைஜீனிக்கான விஷயம். ஸோ இது எப்படி போடுறோன்னா, போட்டாச்சு, அவ்வளோதான். இந்த கணக்கு போட்டுடலாம். பார்த்தீங்களா, ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சின்ன சேஞ்சஸ், பெருசாக இல்லை, ஒரு குட்டியாக ஒரு சேஞ்சஸ் தெரியுதா கண்ணில்? ஸோ இதுக்காக தான் வந்துட்டு நம்ம லென்ஸ் போடுறோம். ஸோ அதுக்கடுத்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து டோனர் போட போகிறோம். டோனர் எதுக்கு அப்படின்னா, ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒன்று. இன்னொன்று, நம்மளோட போர்ஸ் எல்லாம் போயிட்டு உள்ளுக்குள்ளார வந்துட்டு ஒரு க்ளீன் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை வந்து டைட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது வந்து மேக்கப்புக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற டோனர் பார்த்தீங்க அப்படின்னா, நிவ்யாவோட பியூரிஃபையிங் டோனர். அண்ட் இந்த டோனர் வந்து நான் ஆல்கஹாலிக் டோனர். ஸோ இது நம்ம ஊரில் அவைலபிளாக இல்லை. ஸோ இது ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் கிடைக்குது. ஸோ என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு எனக்காக வந்துட்டு ஃபாரின்லேருந்து இது எனக்கு வந்து அனுப்பிச்சி கொடுத்தாங்க. ஸோ இந்த டோனர் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நிவ்யா டோனர், இந்த மாதிரி ஒரு காட்டன் பேடு. ஸோ பொதுவாக இந்த காட்டன் பேட் ரொம்ப நல்லாயிருக்கு. மினிசோ அப்படிங்கிற பிராண்டில் வந்து கிடைக்குது. நிறைய இடத்துல அவுட்லெட்ஸ் இருக்குது. ஈவன் திருச்சிலையுமே மினிசோ இருக்குது. ஸோ அங்கே இந்த மாதிரி காட்டன் பேட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்குது, நீங்கள் இதில் வேணால் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் இது பண்ணிவிட்டு ஜென்டிலாக போட்டு வலிச்சு துடைக்க தேவையில்லை. ஜென்டிலாக டோனரை வந்துட்டு நம்ம ஃபேஸ்க்குள்ளார இன்கார்பரேட் பண்ணலாம். டோனர் போட்டோன்னே ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. பட் கழுத்துலேயும் அப்படிலாம் ரன் பண்ண முடியாது. நம்ம துவைச்சிக்கலாம். டோனர் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து மாய்ஸ்சரைசிங். அதே மாதிரி டோனர் போட்டு உடனே அடுத்தடுத்த ப்ராடக்ட்ஸ் பண்ணாமல் ஒரு 1 minute நம்ம வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 minute கேப் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம போடுற ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்கின்குள்ளே வந்துட்டு நல்லா பெனட்ரேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிராண்டு எம்ப்ரியோலிஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து நான் வந்துட்டு மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ப்ரைமர் ப்ளஸ் மாய்ஸ்சரைசர் ரெண்டுமாவே வந்து யூஸ் ஆகும். ஸோ இது மட்டும் போட்டுட்டு நம்ம மேக்கப் பண்ணலாம், இல்லை நம்ம ஒரு ப்ரைமர் போட்டுட்டு நம்ம மேக்கப் பண்ணலாம். ஸோ இது ஆக்சுவலி நல்ல ப்ரைமர் கம் மாய்ஸ்சரைசர்.
ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்கின் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறதால நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த மாய்ஸ்சரைசர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து கொஞ்சமாக கையில் எடுத்துக்குவோம். ஸோ மாய்ஸ்சரைசர் போட்டு ஒரு 1 minute விட்டாச்சு. ஸோ இந்த மாய்ஸ்சரைசரில் நான் சொன்ன மாதிரி ப்ரைமர் இருக்கிறதால நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பட் இன்றைக்கி இது நைக்காவில் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது நைக்கா எனக்காக கொடுத்தது. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி ஏதாவது மேக்கப் பண்ணும்போது செல்ஃப் மேக்கப்புக்கோ இல்லை வீடியோஸ் எடுக்கும்போது நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப நல்ல ஒரு ப்ரைமர், ஸ்மாஷ் பாக்ஸோட ஃபோட்டோ ஃபினிஷ். ப்ரைமர் நிறைய தேவையில்லை, கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு நம்மளோட டீஸோன் ஸோ எங்கெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு போர்ஸ் இருக்கும் அங்கே லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த அமௌண்ட் ஆஃப் ப்ரைமரே போதுமானது. ஸோ இதை எடுத்து வச்சுட்டு ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பயங்கர ப்ராப்ளமாக இருக்குது. என்னென்னா நான் கொஞ்சம் மெடிக்கேஷன்ஸில் இருந்ததால் ஹெவி மெடிக்கேஷன் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி ஆகிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு ஸ்கின் ரொம்பவே வந்துட்டு நிறையா அன்ஈவனாக டார்க் ஸ்பாட்ஸ் நிறையா அந்த பிம்பிள் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஒரு நல்ல கன்சீலர், இந்த கன்சீலர் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபேஸ்ட் Born This Way அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து இதோட ஷேடு வந்து வார்ம் சாண்ட், ஒரு ஃபுல் கவரேஜ் கன்சீலர். ஸோ இந்த கன்சீலர் வச்சு நம்ம இன்னைக்கு நான் பொதுவாக இதுதான் மேக்கப் இல்லை. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு செல்ஃப் மேக்கப் இப்படி பண்ணிட்டா போதுன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோடய அண்டர் ஐஸை வந்து லைட்டாக கவர் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சம் கன்சீலர் எடுத்து என்னோட ஸ்பாட் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு வெட்டான ஒரு பியூட்டி பிளெண்டர், இந்த பியூட்டி பிளெண்டர் பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிலிஷியஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து இது பர்சனலாக எனக்கு இந்த பியூட்டி பிளெண்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக ஃபினிஷிங் கொடுக்கும், ஹேண்டில் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வேறு பியூட்டி பிளெண்டர் பார்த்திங்கன்னா வாமையோட பியூட்டி பிளெண்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பிஎஸ்சியோடது நம்ம யூஸ் பண்ணலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். பட் என்னோட பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த பியூட்டிலிஷியஸ் பிராண்டில் உள்ள பர்சனலாக பிளாக் கலரில் உள்ள பியூட்டி பிளெண்டர். ஸோ இதை வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கரெக்ஷன் ஏரியாவில் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பிளெண்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதில் உள்ளதை நம்ம அப்படியே லேஸாக ரன் த்ரூ பண்ணிக்கலாம் ஃபேஸில். ஸோ போட்டு குத்தி எடுக்கக்கூடாது, நம்ம கவர் பண்ணியிருக்க இடத்துல லேஸாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸ் தெரியாமல் நம்ம வந்து அப்படியே அதை பிளெண்ட் பண்ணணும். ஸோ அந்த பிளெண்டரில் இருக்கிறத பேலன்ஸ் ஏரியாவுக்கு நம்ம அப்படியே ரன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே இந்த பிளெண்டரில் இருக்கிறத அப்படியே த்ரூ அவுட் நம்மளோட கண்ணை சுற்றி இந்த இடம் எல்லாம் ஓவரால் ஒரு ரன் பண்ணுறோம். பண்ணிவிட்டு
நெத்தியில் எனக்கு எந்த மார்க்ஸும் இல்லை. அதே சமயம் நெத்தி வந்துட்டு எனக்கு ரொம்ப அங்கே ப்ராடக்ட்ஸ் டெபாசிட் பண்ண பிடிக்காது. ஜென்ரல் கெட்டிங் ரெடி நார்மலான ஒரு இதுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இதை வந்து த்ரூ அவுட் என்னோடய நெத்தியில் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஸோ திரும்ப ஒரு ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பிளண்டர் வச்சு என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஈவனாக இருக்கான்ட்டு. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பவுடருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி வந்துட்டு நான் பொதுவாக மேக் யூஸ் பண்ணுவேன், செஃபோராவோட பவுடர்ஸ் யூஸ் பண்ணுவேன். பட் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து பிஎஸ்சியோட அல்ட்ரா ஸ்டுடியோ ஹெச்டி ஃபவுண்டேஷன் பவுடர் பேலட். இதில் உள்ள பவுடர்ஸ் தான் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஷேட்ஸு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு என்னோடய கலருக்கு 2 ஷேட் எடுத்துகிட்டு நான் ஜஸ்ட் ரொம்ப அதிகமாக பவுடர் போடலை, ரொம்ப லைட்டாக ஓவரால் ஃபேஸ் வந்துட்டு ஸோ லைட்டாக என்னோட காது மேட்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஒரு பவுடர் பார்க்க முடிஞ்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இது ப்ரௌன்சர், கான்டூர். பொதுவாக கான்டூர் எனக்கு கொஞ்சம் சப்பியாக இருக்குது ஃபேஸு. பொதுவாக எனக்கு கான்டூர் அண்ட் ப்ளஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுக்கு வந்து பெனிஃபிட் ஹூலா இதிலேருந்து வந்துட்டு நம்மளோட ப்ரௌன்சர் கான்டூருக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்கான ப்ளஷ்ஷு எடுத்தாச்சு. எடுத்துட்டு இந்த சீக் போன்லேருந்து எனக்கு இங்கே கான்டூர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ லைட்டாக ஒரு ஷேடிங் கொடுத்தா ஒரு சின்ன தெரியுதா, இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதில்ல, கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஃபேஸ் வந்து ஒடுக்கமாக காட்டும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஸோ இவ்வளோதான். அதே மாதிரி டபுள் சின் எனக்கும் இருக்கு. இங்கேருந்து என்னோடய ஸ்டைல் ஆஃப் கான்டூரிங் வந்து இந்த காதோட பின்னாடி இருந்து கொண்டு வந்து இதை வந்து இப்படி பிளண்ட் பண்ணிக்கணும். இந்த பக்கத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதே இங்கே காதோட பின்னாடி இருந்து வந்து ஸோ அகெயின் என்னோடய ஃபோர்ஹெட் அகெயின் ரொம்ப பெருசு. ஸோ ரொம்ப இல்லை, பட் லைட்டாக அந்த எட்ஜஸை வந்துட்டு என்னோடய ஹேர் லைனோட கான்டூர் வச்சு மெர்ஜ் பண்ணி விட்டுக்கிறேன். குட்டியூண்டு, ரொம்ப குட்டியூண்ட நோஸ். ஸோ ரொம்ப லைட்டாக நோஸ் கான்டூரிங்கும் முடிச்சாச்சு. அடுத்து ப்ளஷ் எல்லாருக்கும் ப்ளஷ் பிடிக்குமான்னு தெரியல, பட் எனக்கு ப்ளஷ் போட ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ப்ளஷ் பார்த்தீங்கன்னா டியோர் பிராண்டோடது. ஸோ இதோட ஷேடு 219 ரோஸ் மவுண்டைன் சம்திங் இந்த ஷேடு. ஸோ இது ரொம்பவே அழகான ஒரு பீச் கலர் ப்ளஷ்ஷு. ஸோ அகெயின் இதில் ஒரு ப்ரஷ் குட்டியாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம அதை யூஸ் பண்ணோம். அதே மாதிரி எனக்கு இந்த கன்னத்தில் கும்ஃபு பாண்டா மாதிரி குத்தி போடுற ப்ளஷ் பிடிக்காது. ஸோ எனக்கு வந்து இந்த ஹை சீக் போன்ஸில் போடுற ப்ளஷ் தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நேச்சுரலாக
நம்மளோட கான்டோரும் ப்ளஷ்ஷும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சட்டிலாக ஒரு ப்ளஷ் முடிச்சாச்சு. அடுத்து ஒரு நல்ல பார்ட் ஹைலைட்டர்ஸ் நான் போடலை. நான் டெய்லி யூஸ்க்கு நான் ஹைலைட்டர் பேசிக்காக என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின். ஒரு 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே பிளான் ஆயிலெலாம் வந்து நேச்சுரலாகவே இருக்கும். ஸோ ஐ லைக் இட். ஸோ தட் நான் வந்துட்டு பெருசாக வந்துட்டு ஹைலைட்டர் எதுவும் யூஸ் பண்ணல. அடுத்த பார்ட் வந்து ஐப்ரோஸு. ஸோ நான் வந்துட்டு அனஸ்டாஷியாலேருந்து இந்த ஒரு ஐப்ரோ மஸ்காரா லைக் இந்த மாதிரி ஒரு இது. ஸோ இதை வச்சு ஃபஸ்ட்டு என்னோடய ஐப்ரோ வந்துட்டு நான் இப்படி தான் பண்ணுவேன். ஓகேவா, டெய்லி யூஸ்க்கு. ஸோ எல்லோரும் ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு இதில் செட் பண்ணுவாங்க. பட் நான் செட் பண்ணுறதுக்கே இந்த ஐப்ரோ மஸ்காரா தான் யூஸ் பண்ணுவேன். சில சமயம் இதுவே போதுமாக இருக்கும். சில சமயம் என்ன பண்ணுவேன்னா இந்த ஃபார்எவர் 52ஓட ஸ்கல்ப்டிங் கிட், ஐப்ரோ கிட், இதில் வந்து ஒரு 4 கலர் இருக்குது பவுடர். இதை வச்சு நான் லைட்டாக என்னோடய ஐப்ரோ செட் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ரௌன் என்னோடய ரெகுலர் கோ டு ஐப்ரோ. ஜஸ்ட் லைட்டாக முடிஞ்சிருச்சு. அடுத்து ஐஷேடோ பார்த்தீங்கன்னா இந்த பேலட் இது வந்து இப்போ நான் என்னோடய ரீசன்ட் பர்ச்சேஸ் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேலட்டாக இருக்குது. வாமையாவோட த ஒன்லி பேலட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ரைடலுக்கும் சரி ஒரு ரிசப்ஷனுக்கும் சரி யூஸ் பண்ணுற எல்லா கலர்ஸும். இப்போ நம்ம பொதுவாக ப்ரைடலுக்கு நம்ம முகூர்த்தம்க்கு ஹூடா பியூட்டியோட ரோஸ் கோல்டு பேலட்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த பேலட் ரெகுலராக நான் எல்லா ப்ரைடுக்குமே எடுத்துகிட்டு போவேன் முகூர்த்தம்க்கு. பட் அதில் உள்ள ரிசம்பிளன்ஸ் கலர்ஸுமே இதில் இருக்குது. ப்ளஸ் கொஞ்சம் பாப்பியான பிங்க், பர்பிள் கலர்ஸு. ஸோ இந்த ஷிம்மர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போது என்னோடய ரீசெண்ட் டைம் ஃபேவரட்டான ஒரு ஐஷேடோ பேலட்னா இதான். பட் நான் நிறைய ஐஷேடோ பேலட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ நான் என்னென்ன ஐஷேடோ பேலட்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இந்த ஐஷேடோ பேலட்ஸ் இதில் பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. வாமையாலேருந்து கருணா, ரக்ஷனா, உஷ்ணா, சிஷிரா, ஷியாமா, கஞ்சன், மாத்ரு, பிரேயசி அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன மீனிங் தெரியல. பட் சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஐஷேடோ பேலட் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு நார்மலான ஒரு பிளெண்டிங் ப்ரஷ், ஒரு நார்மலான ஒரு ப்ரௌன் க்ரீஸை வந்துட்டு செட் பண்ணுறோம். ஸோ இந்த அவுட்டர் க்ரீஸ் லைனில் வந்துட்டு அந்த ஒரு லைட் கலரை வச்சுட்டு ஒரு க்ரீஸ் ரெடி பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ பிக்மெண்டடாக இருக்குன்ட்டு. நான் ஒரே ஒரு தடவை தான் எடுத்தேன், அதுவும் ரொம்ப லைட் ப்ரௌன். பட் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்ல ஒரு பிக்மெண்ட் கொடுக்குது. ஸோ இந்த அவுட்டர் க்ரீஸ் இப்போ செட் பண்ணது பிறகு ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ப்ரௌன் நியூட் மாதிரி தான் போகலான்னு இருக்கேன். ஸோ ஒரு சட்டிலான ஒரு ப்ரௌன் கலர், பிளெயின் ப்ரௌன், எதுவும் மிக்ஸ் பண்ணல, ஒரே ஒரு ப்ரௌன் கலர் எடுத்து ஜஸ்ட் அதை நான் அவுட்டர்லேருந்து டெபாசிட் பண்ணிட்டு வரேன்.
அவுட்டர்லேருந்து வந்து இன்னரில் அதுக்கப்புறம் அந்த எம்டி ப்ரஷ்ஷை வச்சு ஜஸ்ட் நான் இப்படி பண்ணுறேன், டெபாசிட் பண்ணுறேன், பிளெண்ட் பண்ணிக்கிறேன். டெபாசிட் இல்லை சாரி, பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து ஓவராலாக அந்த லெக்கில் வந்துட்டு நான் பிளெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு என்னோடய அவுட்டர் கார்னரில் நான் அந்த ப்ரௌனை டெபாசிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதை உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த எம்டி ப்ரஷ்லேயே நான் வந்து இன்னர் கார்னர்லேருந்து அகெயின் அவுட்டருக்கு வந்துட்டு ஒரு பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்ட் பண்ணும்போது ஒரு ஸ்மூத்தான ப்ரௌன் கலர் கிடைக்கும். ஓகே, தென் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, ஒரு குட்டி பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சமே டார்க்கான ஒரு ப்ரௌன் கலர் எடுத்துட்டு அதை இந்த அவுட்டர் கார்னரில் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். ரொம்ப அவுட்டரில் மட்டும் வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். அது வந்து நம்மளோட கண்ணுக்கு வந்து ஒரு டெப்த் கொடுக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கண்ணுக்கும். ஸோ இது வந்து ஒரு டெப்த்து க்ரியேட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஸ்மோக்கியான ஒரு அவ்வளோதான். அகைன் இன்றைக்கி ஒரு ஸ்மோக்கி ஐஸ் தான் நான் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேக்கப் ஃபார் எவரோட அக்வா ரெசிஸ் கலர் பென்சில். ஸோ இதில் இந்த காஜல், பிளாக் கலர் காஜல், இது ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். அதே சமயம் நல்ல ஒரு ஸ்மச் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் பென்சில். இதை வந்துட்டு என்னோடய ஐலைட்ஸில் வந்து நான் லைட்டாக ட்ரா பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கமும் சும்மா ரஃபாக ட்ரா பண்ணிவிட்டு ரொம்பவே அகெயின் குட்டியான ஒரு ப்ரஷ்ஷு. இது வந்து பியூட்டிலிஷியஸில் வந்துட்டு ஒரு ப்ரஷ்ஷு. அதில் ஃபஸ்ட்டு டார்க் ப்ரௌன் எடுத்தோடனே பிளாக் எடுத்து கண்ணில் டெபாசிட் பண்ணாதீங்க. டார்க் ப்ரௌன் எடுத்து முதல்ல இந்த இதை வந்து ஸ்மிச் பண்ணுறேன். ஸோ நான் அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா சில சமயம் பிளாக் ஐஷேடோ எடுத்து நம்ம கண்ணில் வச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த பிக்மெண்டேஷனை குறைக்கவே முடியாது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப டார்க் பிளாக் வேண்டாம். ஸோ காஜலுமே நல்ல பிளாக்காக இருக்கும். ஸோ அது எனக்கு ஒரு ஸ்மோக்கியான ஒரு பிளாக் வந்தால் போதும். ஸோ நான் டார்க் ப்ரௌனை வச்சு அந்த பிளாக்கை வந்து ஸ்மிச் பண்ணுறேன். ஸ்மிச் பண்ணி என்னோடய அவுட்டர் கார்னருக்கு நான் கொண்டு போகிறேன். தெரியுதா? ஹவு பியூட்டிஃபுல் இட்ஸ் லுக் லைக். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் ஸோ ஒரு நல்ல ப்ரௌன் கலரை எடுத்து அதை வந்து இந்த பிளாக் கூட பண்ணும்போது நமக்கு ஒரு அழகான ஸ்மோக்கியான ஐஸ் கிடைக்கும், ஸ்மோக்கியான லுக் கிடைக்கும். நல்லா இருக்குல்ல? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அகெயின் இன்னும் ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்துக்கலாம். இது வந்து பிஏசியோட ஒரு ஐகானிக் ப்ரஷ் ரேஞ்சில் வரும். இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குன்னு வாங்கினேன். பட் ரிசல்ட்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம ஐலிட்ஸில் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ரௌன், லைட் ப்ரௌன் ஃபஸ்ட்டு எடுத்து கண்ணுக்கு கீழே. நான் பொதுவாக காஜல் பர்சன் கிடையாது. ஏன்னா நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணுவேன்னா, என் கண்ணு ரொம்ப குட்டியாக இருக்குது. காஜல் போட்டால் இன்னுமே கண்ணு குட்டியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ டே டு டே லுக்குக்கு வந்துட்டு நான் காஜல் போடுறது கிடையாது. பட் நான் வந்து என்னோடய ஐஸ் வந்து கீழே இந்த ஷேடோ கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன், டெஃபினிஷன் கிடைக்கிற மாதிரி. என்னோடய அண்டர் ஐயை வந்துட்டு
நான் அந்த ப்ரௌன் வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் ஃபஸ்ட் நம்ம க்ரீஸ்க்கு யூஸ் பண்ண ஒரு லைட் ப்ரௌன் எடுத்து அதையும் லைட்டாக கொடுத்து என்னோடய ஐஸ் வந்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ ஐ முடிஞ்சது. இதுதான் என்னோட மேக்கப்போட ஃபினிஷிங். ஒரு சிம்பிள் டே டு டே ரெகுலராக கிளம்புற ஒரு ஐ மேக்கப். ஸோ இன்கேஸ் இதோடு நம்ம விடலாம். இன்கேஸ் இதில் லைட்டாக ஒரு கிளாம் கிளிட்டர் போடணும்னு நினச்சா நம்ம கிளிட்டர் ஏதாவது லைட்டாக எடுத்து கையில் அப்ளை பண்ணலாம். கிளிட்டர் பண்ணுவோமா? ஓகே ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லுக்கில் கிளிட்டர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி எனக்கு இந்த லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து மஸ்காரா ரொம்பவே எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ கண்ணுக்கு அடுத்த லெவல் நம்மளோட கண்ணை வந்து அப்படி அழகாக காட்டுறது. இன்றைக்கி நான் வந்துட்டு ஃபாரெவர் 52ஓட எக்ஸல் லேஷ் வால்யூம் மஸ்காரா. ஸோ க்யூட்டாக இருக்குது. இந்த மஸ்காரா தான் போட போகிறேன். ஸோ மஸ்காரா பொறுத்த வரைக்கும் இப்படி நுனியிலேருந்து போடக்கூடாது. ஸோ நல்லா நம்மளோட லேஷோட அடியிலேருந்து இந்த அப்ளிகேஷன் மெத்தடில் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதான் மஸ்காராவோட மேஜிக். அகெயின் இந்த பக்கமும் அதே மாதிரி தான். ஸோ அடியில் இருந்து இந்த மாதிரி இப்படி போடணும். அதே மாதிரி அப்பர் லேஷஸில் மஸ்காரா எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு லோயர் லேஷஸ்லேயே போடணும். அப்போ தான் கண்ணுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ மஸ்காரா போட்டாச்சு. அடுத்து இம்பார்ட்டன்ட் லிப்ஸ்டிக்கு இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த பேலட் தான். ஷாப்பரலோட ஒரு லிப்ஸ்டிக் பேலட். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. இதில் உள்ள ஷேட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம நிறைய ஷேட்ஸ் க்ரியேட் பண்ணலாம் இதை வச்சு. ஏன்னா கீழே வந்துட்டு இந்த ப்ரைமர் கலர்ஸ்லாம் இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்து ஓரளவுக்கு எல்லா கலர்ஸுமே இருக்குது. இன்கேஸ் வேணும்னாலும் நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு அழகான லிப் க்ரியேட் பண்ண போகிறோம். லிப்ஸ்டிக் வந்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஸ்டெப் நான் மறந்துட்டேன். பட் நான் எப்போவுமே மாய்ஸ்சரைசர் பண்ணும்போதே பண்ணிடுவேன். பட் இப்போயே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து மேக்கோட லிப் கண்டிஷ்னர். ஸோ இந்த லிப் கண்டிஷ்னர் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து கையிலே எடுத்து பப் பண்ணிக்கிறேன். அதை அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு நல்ல லிப்ஸ்டிக் ப்ரஷ் எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் வந்து ஒரு நியூட் ஷேட் போடலான் இருக்கேன். ஸோ பொதுவாக லிப் லைனரை போட்டுட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுவாங்க. பட் நான் கொஞ்சம் வேறு மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஷேட் லிப்ஸ்டிக் எடுத்து அப்ளை பண்ணிடுவோம். ஓகே, லிப்ஸ்டிக் போட்டாச்சு. இப்போயே இந்த லுக்கை விட்டாலும் விடலாம். பட் நான் என்ன பண்ணுவேன்னா இதுக்கு மேலே நல்ல ஒரு ப்ரௌன் கலரை எடுத்து கீழே கொஞ்சம் அதை ஸ்மச் பண்ணிவிட்டு அகெயின் நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ண பிங்க் கலர் எடுத்து சென்டர் ஆஃப் தி லுக். ஸோ இது இந்த லுக், இந்த ஒரு
லுக் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து ஒரு அழகான க்ரீன் கலர் ஐலைனர் இப்போதைக்கு இதான் கையில் இருக்குது, இதை வச்சு போட்டு வச்சுக்கலாம். ஸோ குட்டியாக போட்டு வச்சாச்சு. இப்போது நம்ம ஹைலைட்டர்லாம் போடல இல்லையா, பட் நம்ம இப்போ வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த மேக்கப்பை. ஸோ என்கிட்ட வந்துட்டு யூரோப் கேலோட க்ளோ மிக்ஸ் மேக்கப் ஃபிக்ஸர். ஸோ இதோட ஷேடு வந்து G02 ஜிஞ்சர் க்ளோ அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்படி ஷேக் பண்ணணுமா, ஷேக் பண்ணால் பார்த்தீங்கன்னா அது அழகாக இந்த மாதிரி வருது. ஸோ இதை நம்ம ஓவரால் ஃபேஸில் இது பண்ணால் மேக்கப்பும் செட் ஆகுது, அதே சமயம் ஒரு நல்ல க்ளோ கிடைக்குது. எப்படி இருக்காங்க நல்லா வேணுங்கிற அளவுக்கு. அடிச்சாச்சு. அவ்வளோதான் நம்மளோட மேக்கப் வந்துட்டு ஒரு சிம்பிளான என்னோட ஸ்டைலில் நான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு மீட்டிங் அந்த மாதிரி இதுனா எப்படி ரெடி ஆவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டியிருக்கேன். இந்த லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஹேர் ஸ்டைல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து ஃபைனல் லுக் உங்களுக்கு காட்டுறேன். ஹாய், அவ்வளோதான் நான் முடிஞ்சிருச்சு. பெருசாக ஹேர் ஸ்டைல்லாம் ஒன்றும் பண்ணல. சீப்பு போட்டு சீவினோடனே எனக்கு ஏதோ ஓகேவா, முடி நல்லா இருக்க மாதிரி தோணுச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு வேறு ப்ராடக்ட்ஸ் வச்சு நிறையா கெட்டிங் ரெடி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பண்ணி காட்டுறேன். தேங்க்யூ ஸோ மச்.